பதிய வைக்கணும். ஆமா, நெஞ்சில பதியணும். நெஞ்சில பதியணும். வீட்டுல போய் அதை மறுபடியும் படிச்சு பார்க்கணும். படிச்சு பார்க்கணும்ல. தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. அதானே. அம்மா படிப்பு மண்டைக்கு ஏறணும்னா முதல் தனிமையா இருக்கணும். ஆமா, ஏத்தணும். தனிமையில இருந்தா தான் மண்டைக்கு கல்வி ஏறும். ஏறும் பாருங்க. விழித்திருக்கணும்னா என்ன சொல்றாங்க, யாரு சொல்றாங்க, விழிச்சிருந்து கேட்டா தான் மண்டைக்கு ஏறும். மண்டைக்கு ஏறும் பாருங்க. பசித்திருந்தா அம்மா வாத்தியார் சொல்றத கேட்டுட்டு முழு முக்கு பிடிக்க சாப்பிட்டு படுத்துல மண்டைக்கு ஏறுமோ? அது யாரும் மண்டைக்கு ஏற வரக்கம் தான் வரும். முழு தீவிரம் முட்டா புத்தி தான் வரும். அதானே. ஆமா, அதனால அம்மா வாத்தியார் சொல்றத போல ஆரிய முத்துப்பட்ட முதலாளி கேட்டு மறுநாள் காலையில வாத்தியார்கிட்ட சொன்னதை ஒப்பிக்கார் பாருங்க. அம்மா இவர் சொல்லி கொடுத்த உயிரெழுத்து மெய்யெழுத்து. அம்மா உயிரெழுத்து 12, 12, மெய்யெழுத்து 18. உயிரெழுத்து 247 எழுத்துக்கள். ஆமா, வாத்தியார்ட்ட அழகா ஒப்பித்து நினைக்க. ஆமையா வாத்தியார் அவர்களே, ஆமா உபாத்தியார் அவர்களே நேற்று சொல்லி கொடுத்த பாடதான் நீங்க ஒப்பித்து நினைக்க வந்திருக்கிறேன் அப்படின்னா ஆரிய முத்துக்கிட்ட முத்துப்பட்டேன். ஆமா, வாத்தியார்ட்ட படித்த பாடத்தை கூட அப்படி சொல்ல இப்படி சொன்னார். ஆனா அண்ணா அண்ணா பூவண்ணாயனா ராமசாமி எப்பேற்பட்ட பாட
காலத்தை படிக்க தெரியுமா? எப்படி படிக்காரு? அதிகரி கொண்டேன் இந்த அறிந்து கொண்டாரோ, அதிகரி கொண்டேன் இந்த அறிந்து கொண்டாரோ, அறிந்து கொண்டாரோ, அன்னையும் இதா என்றோ வேலை படித்து கொண்டாரோ, அன்னையும் இதா என்றோ வேலை படித்து கொண்டாரோ. முதல்பட்ட கொண்டாரோ, அன்னையும் இதா என்றோ வேலை முதல்பட்ட இதா என்றோ வேலை படித்து கொண்டாரோ. நாலு வேதா நாலு வேதா நாலு வேதம் அறிந்து கொண்டாரோ, அறிந்து கொண்டாரோ, 64 கலைக்கணியா தெரிந்து கொண்டாரோ, 64 கலைக்கணியா தெரிந்து கொண்டாரோ. அறிந்து கொண்டாரோ, 64 கலைக்கணியா தெரிந்து கொண்டாரோ. படியாத பாடமெல்லாம் படித்தாரை முத்துப்பட்ட அல்லாத கல்வி எல்லாம் முத்துப்பட்ட முதன்மையான தொழில் படித்தார் மாயவித்தை ஜாயவித்தை சங்கீத ஜாயத்தியம் சகலகல தொழிலையெல்லாம் சகலகல தொழிலையல்லோ முத்துப்பட்ட படித்துவார். முத்துப்பட்ட ஆமோ அம்மையா 12 வயதுக்குள்ள ஆமோ அம்மன்னா கணக்கு படித்தார ஆமோ அம்மையா 16 வயதுக்குள்ள 16 வயதுக்குள்ள கலைகளையும் படித்தாரே. எல்லா கலைகளையும் ஆரிய முத்துப்பட்டம் படியாத பாடம் கிடையாது. கிடையாதியோ? குதிரையாட்டம், பல்லடம், சிரம தொழில், மாயவித்தை, காயவித்தை, சங்கீதம், சாயத்தியம் படித்தார். சகலகல தொழிலெல்லாம் படிச்சுட்டேன். முன்கரணம் மின்கரணம் ஆமா முதன்மையான தொழில் படிக்கலாம் படிச்சார். இப்படி ஆமா 16 வயதுக்குள்ள படியாத பாடமெல்லாம் படித்திருக்கிறார் ஆரிய முத்துப்பட்டம். ஆமையா இந்த சீராளவிலே சிறப்பான பொழுதுல இந்த கல்லினை குறிச்சி நகரம் கோட்டை தெரு ஆமா முத்தாலம்மன் சந்தனமாரியம்மனுடைய வாசலில அள்ளிப்பணம் கொடுத்த அன்பு வரட்டி சீமான் பூமான் கனகவந்தன் ஆமா படிச்சாச்சுங்களோ. அவன் படித்த பாடங்கள்லாம் நம்ம நாட்டுக்கும் தெரியணும், நம்ம ஆரிய நாட்டுக்கும் தெரியணுங்களோ. வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா நம்ம திறமை தெரியுமா? தெரியாதுங்களோ. அதனால ஆமா ஆரிய முத்துப்பட்டம் படித்து முடித்து படிச்சு அரண்மனைக்கு வரவும் அப்பா சிவசுந்தர பட்டர் சிவகாமி ஆட்சியும் ஆமா பார்க்கார்கள் மோனே அண்ணன்மார்கள் 6 பேர்களும் ஆமா வா தம்பி வா 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 உள்ள வா. நல்லா எல்லா தொழிலும் நல்லா படிச்சிட்ட. வா படிச்சேன். உன்னை பத்தி உன் வாத்தியார் ரொம்ப பெருமையா சொன்னார். அவன் படிப்பை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னார். வீட்டுக்கு வா. வாப்பா உள்ள வாப்பா. ஆராத்தி எடுத்து தம்பியை வீட்டுக்குள்ள கூட்டு வந்து வந்து தம்பி முத்துப்பட்டா ஏப்பட்டா வெளியே போயிடாத, வெளியே போயிடாதப்பா, வாட்டையை விட்டு வெளியே போயிடாத, நான் போயிடாத பார்த்துக்கோ. நாங்க இருக்கக்கூடிய 6 பேர் என்ன அளவு இருக்கோம்? நீ எவ்வளவு சோப்பா இருக்க, எவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு தம்பிய கண்ணுக்குள்ள வச்சு கனகம் சொல்லிட்டு இருக்காங்க. கண்ணுக்குள்ள வச்சு கனகமா சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஆமா ஆரிய முத்துப்பட்ட நம்ம என்னைக்கு நம்ம திறமையை இந்த நாட்டை காட்ட வரும்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அன்னைக்கு பாருங்க மாசி மாசம் சிவராத்திரி வருது. சிவராத்திரி வருது. வருது மாசி சிவராத்திரி. ஆமா, அன்னைக்கு சிவராத்திரி என்னைவாங்க வேற வேற என்ன எடுத்துவாங்க? அதானே விடிய விடிய முழித்தாத்தான் அது சிவராத்திரி. இப்ப யாரு சிவராத்திரிக்கு முழிக்கா? இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்ப டிவிக்கு போட்டா அதுக்குன்னு மறுமுடிப்பு தான். நம்ம டீயை ஓட்டு முன்னால உட்காந்துக்கிட்டு ஆமா, நாடகத்தை பார்த்தா அதுக்கு ஒரு முடிப்பு தான். அதானே வழியில முடிஞ்சது வீட்டுல முடிஞ்சிட்டு போறது. ஆமா, முடிஞ்சிருக்குதா? நாடகத்தை பார்த்துட்டு ஆமா மறுக்கலாம் அந்த கதையை பக்கத்து வீட்டுக்கு பேசிட்டு பேசிட்டாவது நம்ம விடிய விடிய முடிஞ்சா அதான் சிவராத்திரி நினைக்கிறேன். அதானே அப்ப உள்ள ராத்திரி சிவராத்திரினா ஆமா, ஆனம் என்ன சிவன் கோயிலவே முடிப்பாங்க. ஆமா, சிவன் கோயில் போய் இருப்பார்கள். அது என்ன சிவராத்திரி என்ன தெரியுமா? என்ன அன்று ஒரு காலத்திலே தேவர்கள் அசுரர்கள் தேவாமந்தம் கிடைக்கும் போது போது 4வது அமிர்தத்திலே நஞ்சு பிறக்க நஞ்சு நாட்டுக்குள் போனதுனால் நாடு அழியும் என்று சொல்லி ஆண்டவன் சிவருமான் நஞ்சு அள்ளி முழுங்கினார். முழுங்கிருக்காரியா? நம்மள அந்த கட்டையை காப்பாத்த, அந்த உடலை காப்பாத்தா அப்படி முழுங்கிருக்காரு. நஞ்ச முழுங்கவும் பராஜயத்தை பார்த்தா பார்த்தால் நம்ம புருஷன் நஞ்ச முழுங்கிட்டாருன்னு பார்வதி பகவான் கண்டத்தை போய் இருக்க பிடிச்சிருந்தா. சிக்கன் பிடிச்சிக்கிட்டா. பகவான் கழுத்தை விட்டு நஞ்ச இறங்கலாம விடாமல் பார்வதி கண்டத்தை பிடிச்சா கண்டத்தில நஞ்சு நீல நிறமா தங்கிக்கிடுதே. அதனால ஆண்டவருக்கு கரையா அப்படின்னு கரைக்கண்ட ரெண்டும் கண்டத்திலே நீல நிறம் தங்கனால சிவனுக்கு நீல நிறம் என்றும் பேர் கொடுத்தார்கள். மறுபடியும் நஞ்சு அள்ளி முழுங்கக்கூடாது என்று அமர தேவர்களா அன்னைக்கு முளைத்த ராத்திரி தான் சிவராத்திரி. சிவராத்திரியோ சிவனுக்கு முளைத்த ராத்திரி. சிவராத்திரி பெண்களுக்கு உகந்த ராத்திரி நவராத்திரி. 9 நாள் அம்மா கொழுவுல இருப்பா. எப்பல்லாம் அதான் நவராத்திரி. நவராத்திரி அம்மா பெண்களுக்கு. அம்மா ஆண்களுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி. சிவராத்திரி தான். ஆமா, அதனால அம்மா ஆண்டவன் சிவனா இருக்காங்க. புனித ராத்திரி மாசி மாதம் சிவராத்திரி. அந்த சிவராத்திரிக்கு அம்மா அக்கரகார தெருவில் ஐயமாரெல்லாம் கூட்டம் போட்டு பேசாங்க. இன்னைக்கு நம்ம இரவு முடிக்கணும். நம்ம என்ன நிகழ்ச்சி வைக்கலாம்? உனக்கு தெரிஞ்ச நிகழ்ச்சி ஏதாவது சொல்லுவோம். வச்சிடலாமா? அப்படியா? ஆமா, ஆட்டமா பாட்டமா ஐயமார்கள் பார்க்க மாட்டாங்க. பிடிக்காது உங்களுக்கு. ஐயர்களுக்கு உகந்தது என்ன தெரியுமா? சொற்பொழிவு. ராமாயணம் மகாபாரதம் விடிய விடிய இருந்து கேட்பாங்க. அந்த கூட்டம் போட்டு பேச இடத்துல அப்பா பட்டவன் கூட இருக்காரு. முத்துப்பட்டனுக்கு நேர தலப்பட்ட அண்ணன். நம்ம மூத்த அண்ணன் ஆரிய முத்துப்பட்டன் கூட்டத்துக்குள்ள இருந்தவரே சபையில எல்லாத்தையும் ஐயா சுவாமிவார்களே வணக்கம். என் தம்பி முத்துப்பட்ட நல்லா படிச்சிருக்கான். ராமாயணம் தெரியும், மகாபாரதமும் தெரியும். அதனால சிவராத்திரிக்கு விழிப்பதற்கு என் தம்பி முத்துப்பட்டன ராமாயணம் படிக்க வைக்க எல்லாரும் இருந்து கேளுங்க. கேட்கலாம் நீங்க. ஆமா, என் தம்பி முத்துப்பட்டம் படிக்க முடியும் ராமாயணத்தை. ஆமா, எல்லோரும் இருந்து கேளுங்க. அதானே உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு நல்ல முறையை என் தம்பி நல்லா படிச்சிருக்கான். அழகா படிச்சிருக்கான். அதானே கூட்டத்துக்கு வாரவங்களுக்கு சோபா வேணுமா? எடுத்து போட்டுருந்தேன். பந்தல் போடணுமா? பந்தல் போட்டு ஏன் செலவு தான். அலங்காரம் மேல போடணுமா? அது ஏன் செலவு தான். என் தம்பி ராமாயணத்தை நல்லா கேளுங்க. அழகா கேட்கலாம் நீங்க. என் தம்பி பெரிய பட்டதாரி. பட்டதாரி ஆயிட்டார். அவன் படிப்புக்கு ஈடு இந்த ஆரிய நாட்டுல யாரும் கிடையாது. கிடையாது பாருங்க. ஆரிய நாட்டுல தம்பி ரொம்ப பெருமையா பெரிய நமக்கு அப்பா பட்டம் சொல்லவும் அதுக்கு என்ன அப்பா பட்டா? நம்ம வீட்டு பிள்ளை தானே. ராமாயணம் படிக்கட்டுமே. அழகா படிக்கட்டுமே. எல்லாரும் கேட்போம். எல்லாரும் இருந்து கேட்போம். அதானே படிப்பாங்களா வயசுல படிச்ச பிள்ளை தானே. அதானே 12 வருஷத்துல படிக்க வச்சிருக்க. அதானே நல்லா படிச்சது பிள்ளை தானே. அழகா படிச்சிருக்காங்க. அழகா படிக்கணும். படிக்கட்டுமே அப்படி சொன்ன உடனே அம்மா அப்பா பட்டவன் குப்பா பட்டவன் சங்கி சரவணன் தக்கை லிங்க பட்டேன். அம்மா
அண்ணன் மேல 6 பேருக்கும் நம்ம தம்பி ஆரிய முத்துப்பட்ட சபையில இருந்து ராமாயணம் படிக்க போறாங்க. நான் படிக்க போறானே அப்படின்னு சொல்லி அம்மா காலிருத்தி புறவாழ பந்தலிட்டி பந்தலிட்ட தொழுக்கெல்லாம் பழங்குழல் அலங்கரித்து வந்தரத்தான் முத்துப்பட்ட ராமாயணம் படிக்க போறான். மரபகன்று இருகால பந்தல் போட்டு பந்தலிட்ட தொழுக்கெல்லாம் பல கொலைய அலங்கரித்து சதுராக அலங்கரித்து நடக்கலாம் பொங்கல் விட்டு பந்தல் அலங்காரத்தை பார்த்த சிக்காரமா இருக்கலாம். அதானே ஆமா ஒரு 10 வண்டி மணலை அடிச்சுட்டாங்க. ஆமா உயரம் பட்டி இருக்கு கேட்கணும்ல உயரம். ஆமா சோபாதா அதானே கட்டிடுதான் வளர்க்காரங்க சேனல் பாப்பாவும் ஏழை இருந்தா அந்த மணலை பூச்சி வந்து பார்ப்போம். அதானே ஆமா அப்படியாக ஆமா அலங்கரித்த பந்தலுக்குள்ளே மாஜி மாஜன் சிவராத்திரி ஆட்சி ஆரிய முத்துப்பட்ட தன்னை அலங்காரம் பண்ணுதாரு. அறிஞ்சி கட்டி அடுத்த கஞ்சல் துங்கள் விட்டு பட்டு கட்டுங்கள் வாராவிக்கத்த சுங்கள் விட்டு பல்ல வெட்ட தோழி போட்டி வீராமரம் பட்டுங்க பஞ்சகட்சம் தெரியுமா? பஞ்சகட்சம் 9 கஞ்சி வேட்டி. 9 கஞ்சி அதேதான். அந்த பஞ்சகட்ச வேட்டி கட்டி பட்டு நேரில தோல்ல போட்டு எங்க ஆரிய முத்துப்பட்ட 21 அவன் 90 ஜாதி ராமாயண புத்தகமோ வேத சாத்திரமோ முத்துப்பட்டம் கையிலெடுத்து ராமாயணம் படிப்பதற்கு முத்துப்பட்ட கிளம்புதாரை நல்ல முத்துப்பட்ட கிளம்புதாரே ஆரிய முத்துப்பட்ட அம்மையா நேரிய கட்டி பீதாமரம் பட்டுடுத்தி பஞ்சங்கச்ச வேட்டியை கட்டி ஆதவரு நேர அம்மாட்டையும் அப்பாட்டையும் பாதத்தை தொட்டு கும்பிடுதாரு. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஆமாங்க உலகத்துல பெரிய தெய்வம் குலதெய்வமே வேற யாரும் கிடையாது. அம்மாவும் அப்பாவும் தான் முதல் தெய்வமே. நமக்கு முதல் தெய்வம். இப்ப தாயை தாப்பனையும் அடியாம இருந்தா போதாதான். இப்ப இடஞ்சிருக்கு இருக்குன்னா முடிக்கல அடிச்சான் கிளம்பு இருக்கிற இடம் தேடுங்க. அப்ப எப்ப ஜாவன் சின்ன எப்ப காலியாவும் நினைக்கிறேன். அப்ப உள்ள பிள்ளையே தாயும் தகப்பனையும் தெய்வமா மதிச்சான் பாதத்தை தொட்டு கும்பிட்டுதான் வெளியே போவான். இப்ப தாயின் தாப்பனை இருக்கிறது முன்னுக்கு இடைஞ்சலும். ஆமா கேடுன்னு நினைக்கான். சனி போக மாட்டேங்க எதுக்கு கொடுத்துல காத்து கிடக்கு. அதானே இப்ப அம்மாவை அடியாம இருந்த போதாது. அதானே அப்பனை பேசாம இருந்த போதாது. ஆனா ஆரிய முத்துப்பட்ட ராமாயணம் படிக்க போறாரு பத்தியா. வந்த உடனே அம்மாவையும் அப்பாவையும் பாதத்தை தொட்டு கும்பிடுதாரு. அதுவும் பிள்ளை இப்ப
காலில் விழுந்த மாதிரி எவ்வளோ காலை வாரி நச்சு நடிச்சு வந்து சீக்கிரம் போய் வீச்சு போட்டு ஆமா அதான் வீச்சுக்கு போய்ங்களா ஆரிய ஒத்துப்பட்ட தாயின் தகப்பனை வணங்கி அப்பா சிவச்சந்திர பட்டர அம்மா சிவகாமி ஆட்சிய ஆரிய நாட்டிலே இன்னைக்கு மாசி சிவராத்திரி நான் 4 பேருக்கு முன்னால ராமாயணம் படிக்க போறேன். ஆமா நான் சொல்லுதா சிவகாமி ஆட்சி ஏ மகனே ஏ ஆரிய முத்துப்பட்டா நீ ஆனேல அழகத்தானே அதியோ சூரத்தானே செக்கச்சி மப்பழகே சென்னொருக்க பொட்டழகே கங்கி தலையழகே வானமல்லி பொட்டழகே வான தலையழகே முக பட்டழகே எவ்வளவு முத்துப்பட்டா பட்டு கட்சி வீதியில் வந்தால் பார்த்தவர்கள் கையெடுப்பா சோமன் என்று வீதியில் வந்தா சுத்தர் என்று கையெடுப்பா அழகனா இருக்கப்போ அண்ணன் தம்பி 6 பேர் என்ன இருக்கான் எள்ளு புண்ணாக்கா ஒரு கரையில் இருக்கான் ஒரு அதுக்கு மேல கரையில் இருக்கான். அவனை 7வது விழுந்த ஆரியம் முத்துப்பட்டு நீ மண்டல விழுந்த வள்ளி கிழங்கா இருக்க தீர போனையா போனி தனம் அப்பாரேனோ அந்த கண்ணை சக்கலாத்தி அத்தான் என்று சொல்லுவாரே புலி கண்ணை சக்கலாத்தி கையை தட்டி பாம்பு கண்ணி சக்கலாத்தி பாம்பு கண்ணி பழி போட்டு அப்பாடோ பாம்பே கண்ணி சக்கலாத்தி பழி போட்டு அப்பாடோ எம்மகனை முத்துப்பட்டான் ஈரத்தி சக்கலாத்தி கிளையுவாரோ ஆரத்தி சக்கலாத்தி அத்தாவின் அழைப்பாரோ அதே கொல்லிக்கண்ணு கொல்லிக்கண்ணு ஆமா பாம்பு கண்ணு சக்கராட்சியோட பலியா எம்மகனை முத்துப்பட்டான் கல்லடிக்கு தப்பினாலால் கல்லடிக்கு தப்ப மாட்டேன் கல்லடிக்கு தப்பிட்டாலும் தப்பினாலும் பெண்கள் கல்லடிக்கு தப்ப மாட்டேன் போ முண்ட கண்ணு அந்த முண்ட கண்ணு ஆமா கூட்டத்துல போறவன் அம்மா சொல்லக்க மகனே எம்மகனை முத்துப்பட்டா தாயை சொல்லு தலை மேலை மாதா சொல்லு மணி மேலை எம்மகனை முத்துப்பட்டா ராமாயணம் படிக்கும் போது கொலரி கொலரிதானே கொலரி கொலரிதானே அவரம் முத்துப்பட்ட படிக்கணுமே நல்ல கொலரிதானே அவரம் முத்துப்பட்ட வைக்கணுமே செல்ல முத்துப்பட்டானே ஏ முத்துப்பட்டா ஏ பட்டா எல்லாம் தெரிஞ்சது மாதிரி படிச்சிடாத முன்னபடி படிச்சிடாதப்பா தெரியாத மாதிரி கொலரி கொலரி பாடுவான் கோமரம் கோமரம்னு சொல்லி இருக்கிறார். தெரிஞ்ச மாதிரி சொல்லிடாத தெரியக்கூடாது கொஞ்சம் தெரியாத மாதிரியா தெரியாத மாதிரி சொல்லணும். படிச்ச ராமாயணத்தை கொஞ்சம் கொலரி கொலரி படிக்கணும் போ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி படிச்சுட்டு வச்சுக்கோ வெளியே விட்டு வை கண்ணடி பட்டுடா கண் பட்டு போவோம் மேல ஆமா அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பார்க்காது படிச்சிடாதப்பா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தொழில பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு அம்மா அம்மாளால ஆமா சிவகாமி அஞ்சு செல்ல முத்து பட்டங்கிட்ட சொன்ன போது ஆரியதொரு முத்து பட்ட சொல்லி கேட்டல்லவோ ராமாயணம் படிப்பதற்கு தெருவுக்கு அக்ரகால தெருவதற்கு அக்ரகால தெருவுக்கு ஆரிய முத்துப்பட்ட
மன்னரில ஆரியதோர் முத்துப்பட்ட சிம்மஜன ஏறுவாரோ அலங்கரித்த மேடையில ஆரியதோர் முத்துப்பட்ட ராமாயண புத்தகத்தை தலைமுடனை கையிலெடுத்து அண்ணன் வீதியில ஆரிய முத்துப்பட்ட ஹரிராமன் கோலை சொல்லுவாரோ முத்துப்பட்ட ஹரிராமன் புகழை சொல்லுவாரோ ஆரிய முத்துப்பட்ட சபையில ஏறினாலும் கூட்டமான கூட்டம் அக்கறார தெருவில் ஆமா கொல்ல கூட்டம் இருக்கு. ஏ ராமையர் இருக்காரு, ஆமா ஊர் நாட்டாம வெங்கடையர் இருக்காரு, பிச்சமணி ஐயர் இருக்காரு, சீதாராம் ஐயர் இருக்காரு, இருக்காரு, சுந்தர ஐயர் இருக்காரு, இருக்காரு, கணபதி ஐயர் சுப்புக்குட்டி இருக்காரு, ஐயர், சுக்குட்டி ஐயர் இருக்காரு, அம்மா கணேச ஐயர் இருக்காரு, கணேச ஐயர் இருக்காரு. ஐயமார்கள் அக்கறார தெருவில் ஆமா ராமாயண புத்தகத்தை எடுக்கார். எவனா கதை ஒண்ணு காண்டம் 6, நம்ம காண்டம் 6, பாலகாண்டம், கிஷ்கிந்த காண்டம், ஆரண்ய காண்டம், யுத்த காண்டம், ஆமா அப்படின்னு சொல்லக்கூடிய 6 காண்டம் தான் ஒரு ராமாயணம். ஆமா அதானே அப்படியா? ராமாயணத்தை சுகரை சொல்லணும்ல வால்மீகியினுடைய காப்பை எடுத்தார். ஞானமும் வீரியம் வெளியதாகும் வேரிலை கமல நோக்கும்னு அதுல ஒரு காப்பிட பிழைய விட்டுட்டார். நாடிகை பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாராமா நீடிய தோல்வெளி கூறுவாருக்குன்னு அதனையும் காப்பிட பிழைய சொல்லிட்டாரு. அண்டரம் துயரம் போக்க அயோத்தி நகரத்தில் பிறந்த ராமா. அதுக்கடுத்து யாவும் வர மாட்டாங்க. யாமுன்னா அம்மா சொல்லி விட்டது தெரியாத வழியில படிக்க சொல்லியிருக்கா. கண்ணடி படும்ல, அம்மா பற்றுமில்ல அப்படின்னு அம்மா ராமாயணத்தை தலைகீழ படிக்க படிச்சுக்கிட்டு இருக்காரு. நன்மையும் தின்மையும் அப்படின்னாரு. அதுக்கடுத்த காப்பு தெரியும் தெரியலையே. காப்பு தெரியும் தெரியும். அம்மா சொன்ன வாக்க நினைக்காரு. சொன்ன காப்புகளை எல்லாம் காப்ப தலையில படிக்க. அயோத்தியில 6 காண்டத்தில பாலகாண்டம் படிக்கணும்ல. பாலகாண்டத்தை விட்டுட்டு அயோத்தியா காண்டத்தை விட்டு யுத்த காண்டத்துக்கு வந்துட்டார். ராமேஸ்வரன் சிறை எடுக்கக்கூடிய இடத்துக்கு அங்க வந்துட்டாரு. கதையா மாத்தி மாத்தி படிக்க பார்த்தாங்க. ஏடா ஏ அப்பா பட்டா உன் தம்பி ராமாயணமா படிக்கும். எங்களுக்கு வேற பொழுதுவதுக்கு வேற வேலை இல்லையோ. நாங்க ஆட்சி ஐயர் இருந்து சொக்கோட்டை ஆடணும்னா விடிய விடிய சொக்கோட்டை ஆடுவோம். அதான் வந்திருக்கேன். ஏன் விட்டல படிக்கிறதுக்கு பையனால் லாக் அவுட் இல்லையோ. அதானே எத்தனை விளையாட்டு இருக்கு. சொக்கோட்டை ஆடியமும் ஜாலி விளையாண்டுருப்போம். நேரம் போக்குக்காக வேண்டியும் அவன் தம்பி ராமாயணம் படிக்காம சொன்ன பெரிய பட்டதாரி பிஎல் எம்ஏ பட்டதாரி அடிச்சவன் பாட்டை கெடுத்தான். இருந்தவே ஆட்ட கெடுத்தான். தம்பி ராமாயணம் படிச்சா ராமாயணம் படிச்சா ஈமாயணம் வாங்கிட்டான். அதானே ராமாயணம் படிச்சுட்டு அதானே என்ன ராமாயணம் படிச்சான். என்ன அக்கறான தருவில ஐயமார் பட்டமார்கள்லாம் இவரை திக்கி திக்கி படித்ததாலே செல்ல சரங்களோ படித்ததாலே எழுந்தரித்து வளரி கொளரி படிச்சவன கூட்டமெல்லாம் கொஞ்சம் ஓட்டி இன்னைக்கு
தண்ணி ஆமா திக்கி திக்கி வெளிச்சவொடனே எல்லாரும் திட்டி செல்றாங்க. வளரி வளரி வெளிச்சவொடனே கூட்டம் பண்ண சபையில எந்திக்கி ஏய் அப்பா வேண்டா அந்த தம்பி ராமாயணம் படிச்சா அடா ஓ ஓ அந்த தம்பி படிச்ச ராமாயணம் சரி தெரிஞ்சுட்டான். இவன் ஏன் பழம் செலவழிச்சு படிக்க வச்சியா? பழம் செலவழிச்சு படிக்க வச்சுட்டு 10 மாட்டை பத்தி மேய்க்க விட்டுருக்கலாமா? விட்டுருக்கலாமா நீங்க? அக்கரகார வீடியிலோ ஐயமாறு கூட்டமெல்லோ அரணி அணித்து கொண்டு அரண்மனைக்கு வருவாரோ ஊஞ்சலிட்ட ஜனங்களெல்லாம் ஊஞ்சலிட்ட கோட்டைக்கு தான் வருவாங்களோ ஐயா ஆரி அதை முத்துப்பட்டேன் சபையில இருப்பாரோ முத்து மட்டும் சபையில இருக்காரு நம்ம யார் சொன்ன பிள்ளையா அம்மா சொன்ன ஒரு வாக்குக்காக வேண்டி ராமாயணத்தை மாத்திட்டோமே எல்லாரும் எந்திரிச்சு போறாங்களே அவனு கவலையோட முத்துப்பட்டன் இருக்கும்போது அப்ப மாத்தார் அப்பா பட்டன் குப்பா பட்டன் அழகு சோமல் லிங்கப்பட்டன் சங்கு சரவணன் தக்க சோமல் லிங்கப்பட்டன் 6 பேர்களும் ஒண்ணு சேர்ந்து ஏடா தம்பி ஏ முத்துப்பட்டான் உன்ன பணத்தை பணம்னு பாராம கவனிச்சோம். உனக்கு இத்தனை பணத்தை செலவழிச்சு படிக்க வச்சோம். வச்சிருக்கோம் என்ன படிச்ச அப்படின்னு அப்பா பட்ட ஆரிய முத்துப்பட்டன ஐயா தலையில் எட்டி கொட்டும் வாரோ தலையில கொட்டும் போது உச்சியில கொட்டும் கொட்டி உள்ளங்கால தீப்பிடிக்கி ஆரிய முத்துப்பட்டை வடவருக்கு அடையுவாரோ. ஆயிரம் வேலை சபையில நம்ம அண்ணா அடிச்சு போட்டானே நீ என்ன படிச்ச படிக்க வச்சு பணத்தை பணம்னு பார்க்க செலவழிச்ச நீ படிச்சு பட்டதாரி நினைச்ச 1000 வேலை சபையில என்ன கேவலப்படுத்திச்சப்பா. அப்பா பட்ட ஆரிய முத்துப்பட்டை ஓகே தலையில கொட்டுன அவருக்கு தலையில உள்ளாங்கால பிடிச்சிடுது. அதானே ஆரிய முந்துப்பட்ட நினைக்க நம்ம அண்ணா அடிச்சுப்பட்டாங்க சபையில. நம்ம கூட பிறந்தவன் நம்ம கூட்டிட்டு போய் இந்த சபையில வச்சு அடிக்கலாமா? அடிக்க முடியுமா? நம்மள வீட்டுல கூட்டு போய் செஞ்ச தப்புலடா நீ என்னடா ராமாயணம் படிச்ச படிச்சாடா நீ அப்படின்னு வீட்டுக்குள்ள வச்சு நம்மள பேச்சிருந்தோம். நமக்கு தன்மானம் இருந்திருக்கும் சபையில நம்ம அண்ணா அடிச்சு போட்டுட்டான நம்மள. இந்த மாதிரி என் வீட்டு பக்கமே வராது. நம்ம திசையிலே வாசலிக்க வந்துடாது. மூச்சில முடியாது. மூச்சில முடிக்க கூடாது. அவனால அண்ணன் தான் அடிச்சுட்டா வாழ தங்கி 2வது உள்ளவனால கொஞ்சம் ஆதரிக்கலாம்ல ஐயா. அவங்க சந்திர பேசுதான் சங்கு மட்டும் சொல்லலாம் சரவணம் மட்டும் சொல்லலாம் சொல்லிட்டு போகலாம்ல. அப்பா பட்ட அடிச்சுட்டு போனவொன்னு அவனுக்கு முன்னாடி எல்லாரும் போயிட்டாங்க. கிளம்பிட்டாங்களே. ஆரிய முத்துப்பட்டு சபையில தனியா இருக்காரியோ அவன் நினைக்காரு என்ன நம்ம அண்ணன் அடிச்சு போட்டாரு. அவன் இருந்தாலோ இறப்போ இறந்துட்டாலோ இல்லை இறந்தாலோ இறப்போ தானே இறப்பந்தானே வாழ்ந்துட்டாலோ தரணியில வாழ வேண்டாம். முத்துப்பட்ட அலையுவாரோ மனங்கலங்கி புலம்புவாரோ.
மனவருத்தம் அடைவாரோ மனங்கலங்கி புறமுவாரே யாரிகதோர் முத்துப்பட்ட உள்ளத்திலே எண்ணுவாரோ பேர்பட்ட ஊருக்குள்ள நம்ம அங்கமார அடிச்சு போட்டாங்களே இருந்தா இழப்போம் இறந்தாலும் குத்தம் இல்ல நமக்கு வாழ்ந்தாலும் இழப்போம் மாண்டாலும் குத்தம் இல்ல நமக்கு அப்படின்னு மனதில பல வருத்தப்பட்ட எனக்கு அம்மா இருக்குமில்ல என்ன அடிச்சு போட்டாங்க அதானே சபையில வச்சு அடிச்சுட்டாங்க அவங்கப்பட்ட மனசை மாத்துறாருல என்ன மாதிரி அடிச்சதுக்கு நம்ம உயிரை வாங்கிக்கணும் எதுக்கு நம்ம வாங்க போறோம் உனக்கு என்ன பிழப்பு தெரியாதா உழப்பு தெரியாதா நமக்கு என்ன கையால் திடம் இல்லையா தானே நம்ம எங்க வேணாலும் சிறப்பா பிழைக்கலாம் பிழைச்சிக்கலாமே பிழப்புக்கு இடமா இல்ல இல்ல நமக்கு நம்ம என்ன ஒரு மாதிரி சோளமா உள்ளவனா சோளமா இருக்கும் இல்ல சோளத்தட்டை பிடுங்க முடியாத மாவுன்னு நினைச்சாங்களா அம்மானு பேரு தருத்தவன இருக்கும் கையால திற இருக்கு இருக்குல்ல எங்க வேணாலும் பிழைச்சிக்கலாம்ல கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு சிறப்புன்னு இருக்கிறார் கல்வி கற்றவருக்கு எல்லாமே சிறப்பு தான் படிச்சுட்டா போதும் எங்க வேணாலும் பிழைச்சிக்கலாம் அப்ப நம்ம கல்வி இருக்கு திறமை இருக்கு எங்க வேணாலும் பிழைச்சிக்கலாம் எதுக்கு இவங்களுக்கு முன்னால நம்ம சாகணும் நம்ம உலக கரியத்தவனா நம்ம இனி இங்க மேல இருக்க கூடாது இந்த நாட்டுல வாழக்கூடாது கூடாது நம்ம அண்ணமாருக்கு முன்னால இருக்கக்கூடாது ஆமா அப்படின்னு ஆரிய முத்துப்பட்ட நினைக்காரு சோழ நாடு போனோம்னா சோழ நாடு சொகுசு உள்ள நாடு நாடுதானே பாண்டிய நாடு போனோம்னா பழுது வந்துச்சு சேர நாடு போனோம்னா சேவிக்கலாம் காசு பணம் சேவிக்கலாம்ல காசு பணம் அப்ப நம்ம மலையாளம் போவோமே நேரம் என்ன ஆரியதான் வருத்தப்பட்டேன் அண்ணன் மேல வருத்தப்பட்டு சேர நாடு தேசத்துக்கு முத்துப்பட்டன் கொட்டாரக்கரைக்கு வாராரியா அண்ணன் மேலே வருத்தப்பட்டு ஆமா சஞ்சலம் அடைந்து அடங்கி மேலே இந்த பேரும் முகத்துல முழிக்க கூடாது கூடாது முகத்துல முழிக்க கூடாது என்ன பிறவி ஆமா என்ன கூட பிறந்தவன் என்ன அண்ணமாரு அதானே என்ன தம்பி பத்தி அம்மா இனி இந்த அங்கமாறு வேண்டாம் தமிழ்மாறு வேண்டாம் அப்படின்னு சேர நாட்டுல கொட்டாரக்கரையில வந்து நிக்காரு கொட்டாரக்கரையில ஆரிய முத்துப்பட்ட நாடவன் வந்து நிக்கும் போது இவங்க 6 பேரும் அம்மா அப்பா கிட்ட போறாங்க அம்மையான சிவகாமி ஆச்சுக்காக அப்பா பாட்டே அந்த அவன் கடைக்குட்டி எங்கடா என் மாவன் கடைக்குட்டி மகனை எங்கப்பா அவனே ஆரிய முத்துப்பட்ட எங்கடா ராமாயணம் படிக்கிறதால கூட்டு போனீங்க என் மகன் கடைசாரி எங்க ராமாயணம் படிச்சான் அவன் படிச்ச ராமாயணத்தை கேட்ட அக்கறாருமே படிச்ச ராமாயணமா படிச்சான் தீவாயணம் வாங்கிட்டாங்க என்ன கடைக்குட்டி மாவன் ரொம்ப பெருமையில இருக்கா அவன் ராமாயணம் படித்த நானும் மரத்தை பணமும் மரத்தை செலவழித்து அவன் அம்மாக்கிட்டாங்க ஏதா என்னது என் மகனை அடிச்சுட்டியடா ஏல என் கண்ணால கண்ணறிஞ்ச மாவன் என் கடைக்குட்டி மாவன் ஒரே அடைச்சி பிறந்தவன் இன்னைக்கும் பாருங்க பெத்ததாயில 7 பிள்ளை பெத்தாலும் அந்த கடைக்குட்டி பிள்ளை மேல பெத்ததாய்க்கு ஒரு தனி பாசம் இருக்கும்ல கடைக்குட்டி மாவன்னா ஒருத்தவன் கடைக்குட்டி அடிச்சுனா ஏடா என் பிள்ளைய நீ அடிச்சியா என் பிள்ளைய அடிச்சு சம்மதிக்க மாட்டேன்
அப்படின்னு பெரியவங்க 4 பேச்சு கரைக்குட்டி மாமனே சந்தோஷமாயிப்பா. யாருப்பா அடிச்சுட்டான்? அண்ணன் தானப்பா அடிச்சுட்டான். கோபப்படாதா கோபப்படாதப்பா. நீ பேசி அந்த குடும்பத்தை அழைச்சி பாருதான் பெத்ததா. அவதான் கெட்டிக்காரி. அதனால அம்மா என் பிள்ளைய அடிச்சு என் பிள்ளை எங்கதான் இருக்கான்? ஊரு சாவடியில இருந்து அழுதுகிட்டு இருக்கான். உன் பிள்ளைய போய் பாரு. நீ போய் பாரு போ அப்படின்னு ஆறுதல் சொல்ல. அம்மா இப்ப பிள்ளைய பார்க்க வந்தா பிள்ளைய காணவில்லையே. அதே நம்ம பிள்ளைய காணலையே. காணவில்லையே. எங்க போனாலும் தெரியலையே. நெஞ்சாலும் தெரியலையே. கஞ்சி குடிச்சாலும் குடிக்காம இருந்தாலும் எனக்கு பெத்ததாகித்தான் பிள்ளை அருமை தெரியும். அம்மா நம்ம பிள்ளை இதைத்தான் சாப்பிடுமா? நம்ம பிள்ளை அருமை பெத்ததாகி ஏன் தெரியுமா? என்ன? தாயுடன் அறுசுவை உணவு போச்சு. ஆமா, தாயுடன் அறுசுவை உணவு போச்சு. போச்சு. தந்தையுடன் தான் பெற்ற அறிவு போச்சு. போச்சு. தந்தையுடன் தான் பெற்ற அறிவு போச்சு. பிள்ளையுடன் செல்வாக்கு போச்சு. உடன் பிறந்தாரோடு வீரம் போச்சு. கொண்டாட்டி போனனுக்கு எல்லாம் போச்சு. சகலங்களும் போச்சு. எல்லாம் போயிடுது. தாயுடன் அரைஞ்ச உணவு போச்சுன்னா பெத்ததாக்கி தெரியும் நாம் பிள்ளையத்தான் சாப்பிடுவான். நம்ம பிள்ளை காலையில சப்பாத்தி சாப்பிடுவோம், சாயந்தரம் காலையில பூரி சாப்பிடுவோம். அப்ப பெத்ததாக்கி தெரியும் நாம் பிள்ளை என்ன சாப்பிடுவாங்க. தாயுடன் அறுசுவை உணவு போச்சு. தந்தையுடன் தான் பெற்ற அறிவு போச்சுன்னா பெத்ததாப்ப இருந்தா பிள்ளைய படிக்க வைப்பா. யாரா நான் எடுத்த கொள்கை எடுக்காத, நீ நல்லா படிடா. என் கொள்கை உனக்கு வேண்டாம். நான் தான் மம்மட்டியை பிடிச்சிட்டு காடு கறந்து அழைக்கிறேன். மகன் வெட்ட போறேன். அப்படியா? அதானே. நான் எடுத்த கொள்கை வேண்டாம், நீ நல்லா படின்னு சொல்லுவா. அப்பா போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்பாவோட அறிவு போச்சு. வேணுங்களா? அம்மாவோட சாப்பாடு போச்சு. கூட பிறந்தவன் பிறந்தா ஈரம் போச்சு. வேணுங்களா? உள்ள உடலைக்கு செல்வாக்கு போச்சு. பொண்டாட்டிர்களே இந்த சமசாரம் சமசாரம் உடலைக்கு சகலது போயிடும். எல்லாம் அவளுக்கு போயிருக்குதா? என்னைக்கு ஆரிய முத்துப்பட்டவன் தேடி அலைஞ்சா பிள்ளைய காணலன்னு சிவசுந்தர பட்டரு சிவகாமி ஆட்சியும் அன்னையிலிருந்து படுத்த படுக்கலையா படுத்துட்டான். நம்ம 2 பேரும் படுத்துட்டான். ஏமனா கடைக்குட்டி மாவன். அம்மா ஏ முத்துப்பட்டா, ஏ ஆரிய முத்துப்பட்டா மகனே அப்படின்னு தாயின் தகப்பனுக்காக கட்டில வளர்த்தவருக்கு கண்டத்துக்கு மேல பதப்பல இருக்கு. அப்படியாக இருக்கும்போது அது ஏதோர் முத்துப்பட்ட பொன்னார கரையடியில சமுத்திரத்தில் வாழ்நிறுத்தி சக்கரம்ம சொல்லுவாரோ உறவாளை தான் நிறுத்தி வாழும் முனையிலதான் ஆரிய முத்துப்பட்ட அண்ண தும்பியா சொல்லுவாரா ஆரிய முத்துப்பட்டன் சமுத்திரத்துல வாழ் நிறுத்தி சக்கரமா சுழல்வாரை நிறுத்தி பூஜி முனையிலே சுரண்டு கொண்டிருக்கிறார். ஆகா இப்பேற்பட்ட வீரனுக்கு ஆமா வீரனாகவும் தீரனாகவும் ஆரிய முத்துப்பட்டன் திறமைகளை காட்டிக் கொண்டிருக்கிறார். கொட்டாரக்கரையில அப்பேற்பட்ட திறமையை காட்டிக் கொண்டிருக்கும் போது
கொட்டாரக்கர கோமகந்தா கோமக ராமராஜ பட்டே கொலபிடிச்சி பார்வாதி காளிமாச்சி பட்டத்து யானமேலை கொட்டாரக்கர ராமராஜ கோமக ராமராஜ பட்டத்து யானமேலை பவனி சித்தி வாராரே பட்டத்து யானமேலை வாராரே அவன் பவனி கட்டி வார போதி ஊருக்கு கிடக்கதானே ராமராஜன் மாற போதி ஆதி அதர் முட்டுப்பட்ட வரவாளி தான் நிறுத்தி ஊதி முனையிலதாரோ சக்கரத்தில் வாழ் நிறுத்தி அவன் முத்துப்பட்ட சக்கரவன் ஜனவாரோ ராமராஜ ஆரிய முத்துப்பட்ட தீர தீர திறமைகளை ராமராஜன் கண்ணா கண்டு மந்திரி அழைப்பாரோ ஏவாரும் ஐயா மந்திரியா ஏ அப்பா ஏ மந்திரி பிரதானியா ஊருக்கு கிழக்க யாரோ உறவாட நிறுத்தி ஊருக்கு மனையில மண்ணு தம்பியா சொல்லதலப்பா சொல்லிட்டு காம்போ நம்ம கிழக்க பார்க்கும் போது ஒரு சூரிய பிரகாசம் தெரியுது அதே போல மேற்கையும் ஒரு சூரிய பிரகாசம் தெரியுதப்பா கூட்டமான கூட்டம் கொல்ல கூட்டம் இருக்காது யாருப்பா அவன் திறமையை காட்டுறது யாரா இருந்தாலும் என் கோட்டையை கூட்டு வாங்க அப்படின்னு ராமராஜன் சொல்லவும் உடனே மந்திரி பிரஜானி ஏனா செடியங்கள் எல்லாம் கூட்டத்தை விலைக்கு பார்க்க சமுத்திரத்துல பாலை நிறுத்தி வண்டு தும்பியா பட்டு சுழந்துகிட்டு இருக்கு. ஆமா முத்துப்பட்டன் சுழந்துகிட்டு இருக்காரு. ஆமா இத கண்ட மந்திரி பிரதானிகள் ஏப்பா ஏ வீராதி வீரா வீரமுள்ள பிள்ளை ஏ அப்பா என்ன திறமையை காட்டுத தம்பி பகவான வீட்டுக்கிற இறங்கு என்ன கொட்டாரக்கர ராமராஜா அழைச்சு வர சொல்லிருக்காரு அப்படின்ன உடனே சமுத்திரத்துல சக்கரத்துல இருந்த ஆரிய முத்துப்பட்ட உறவாளை விட்டு கிளறங்கி அந்த கொட்டாரக்கரை அந்த ராமராஜா அரண்மனைக்கு முத்துப்பட்ட வருவாரோ ராமராஜ முன்னாலே முத்துப்பட்ட நிற்கும் போது ராமராஜ அரண்மனையிலே எண்ணுதாரோ ஏ அப்பா என்ன அழகுல இருந்தாப்பா அதானே நம்ம 1000 தலையாரி 56 மந்திரி வச்சிருக்கோம். இந்த கூட்டத்துல இப்படி ஒரு வீராதி வீரனை நம்ம பார்க்கலையா? ஆளு சமத்தனான கட்டழகு பொட்டழகு காதமுக்க வடிவழகு அங்கி தலையழகு ஆடாமல்லி பொட்டழகு ஓன தலப்பா குங்கும பொட்டு இப்பேற்பட்ட பிள்ளைய நம்ம அரண்மனையில ராஜரிக பொறுப்பு கொடுக்கணுமே என்று ஆரிய முத்துப்பட்டனை கூப்பிட்டு ஏ அப்பா ஏ முத்துப்பட்டா ஊரு என்னையா பேர சொல்லையா பேரு சொல்லையா பேரையும் சொல்லையா பேரையும் சொல்லையா வந்த வழியா வந்தது என்னையா பேரையும் சொல்லையா என்னையா நகரம் சொல்லையா நகரம் சொல்லையா நகரம் சொல்லையா சொல்லையா நடந்து வந்ததொரு என்னையா நகரம் சொல்லையா 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 நகரம் சொல்லையா
அம்மா பேர் என்னையா அப்பா பேர சொல்லையா அப்பா பேரன் சொல்லையா அப்பா பேர சொல்லையா அப்பா பேரன் சொல்லையா நாட்டுக்குள் வந்ததொரு விவர என்னையா உங்க அப்பா பேர சொல்லையா வந்தது என்னையா தாய் பேர் என்னையா தகப்பன் பேர் சொல்லையா தகப்பன் பேர் சொல்லையா தகப்பன் பேர் சொல்லையா தகப்பன் பேர் சொல்லையா தன்னை தனியாக வந்தது என்னையா தகப்பன் பேர் சொல்லையா அந்த முத்தப்பட்ட நிலமதியானை ராமராஜா புறமுடனே கட்ட போதி முத்தப்பட்டங்கிட்ட ராஜா காக்காரி ஊர் என்ன உன் பேர் என்ன நாடு நகரத்தை சொல்லுப்பா அப்ப முத்துப்பட்ட நினைக்காரு நமக்கு அம்மா உண்டு அப்பா உண்டு அண்ணன்மார்கள் 6 பேர் உண்டுன்னு சொன்னோம்னா குடும்பத்துல எதனால சண்டை போட்டீங்கன்னு சொல்லி மறுபடியும் நம்ம அண்ணன்மாரோட போய் சேர்த்து வச்சிடக்கூடாது நம்ம சாத்தான் சேர்த்து வச்சிருவாரு அப்ப நம்ம அண்ணன்மார் முகத்துல முடிக்க கூடாதுன்னு இந்த நாட்டுக்கு வந்திருக்கோம் தாயை வெறுத்து தகப்பனை வெறுத்து தவையமார்களை வெறுத்து எதுக்கு வந்த இவங்க முகத்துல முடிய கூடாதுன்னு வந்துட்டேன் அவர்கிட்ட போய் எனக்கு அம்மா உண்டு அப்பா உண்டுன்னு சொன்னோம்னா மறுபடியும் ராஜா மறுபடியும் சேர்த்து வச்சிடக்கூடாது ஏன்டா சொல்லபடியா ஒன்னா எனக்கு சொல்லிட்டாருன்னா மறுபடியும் அவங்க முகத்துல எல்லாம் முடிக்கணும் அம்மா அதனால ஆரிய முத்துப்பட்ட கொட்டாரக்கர ராமராஜாட்ட ஒரு பொய் சொல்றாரு சொல்றாரு பாருங்க ஏ ஐயாவே ராமராஜா ஐயாவே ராமராஜா அம்மா இல்ல அப்பா இல்லை ஆதரிக்க யாரும் இல்லை தாயும் இல்லை தகப்பம் இல்லை தக்காக்க ஒருவர் இல்லை தமைய மாறி யாரும் இல்லை வளப்பாருக்கு பிள்ளையாக வந்திருக்க உங்க பிள்ளை யாரும் கிடையாது ஆமா அதானே கிடையாது கிடையாது பாருங்க தாயோ தகப்பனோ தமிழ் மரம் யாரும் கிடையாது நான் வளப்பாருக்கு பிள்ளையாக வந்திருக்கேன் என்ன முத்துப்பட்டன் பொய் சொன்ன போது ஆத்தார் கொட்டாரக்கர ராமராஜா நம்ம வீட்டிலேயே நமக்கு பிள்ளை இல்லை இவனை பார்க்கிற வீரனாகவும் தீரனாகவும் அதனால் இப்பேற்பட்ட பிள்ளைக்கு நமக்கு மகனாக வைக்கணும் மகனுக்கு மகனாக மன்னனுடைய பொறுப்பை கொடுக்கணும் நம்மளுடைய இந்த ராஜரிய பொறுப்பை அவர் கையில கொடுக்கணும் முதல் மந்திரி பட்டத்தையும் கொடுக்கணும் என்று ஐயாவான ஆரிய முத்துப்பட்டனுக்கு அரண்மனையில முதல் மந்திரி பட்டம் முதல் மந்திரி 1000 மந்திரிக்கு அதிகாரி முதல் மந்திரி 7000 மந்திரிக்கு யசமா முதல் மந்திரி 3000 மந்திரிக்கு முதலாளி முதல் மந்திரி முதலாளி முதல் மந்திரி மந்திரி பட்டத்தை கொடுத்தவன கேட்காரு ஐயா கொட்டாரக்கர ராமராஜா உங்க அரண்மனையில நான் தேடி போகல அம்மா என்ன தேடி வந்து சொல்லுங்க தெரியுமா வழிய போனா கிளவி நான் கிளவி தானே பார்க்கப்பட்டவா ஆமா கிளவியா இருந்தாலும் கோமலி நான் குமரி தானே கிளவியா இருந்தாலும் குமரி தானே நம்புறேன் ஆமா உங்க அரண்மனைக்கு என்ன வேலைக்கு சேர்த்துக்கிட்டிய
ஆமா நான் உங்களை தேடி வந்து நீங்க என்ன வேணும்னு சேர்த்துக்கிட்டியா? சேர்த்துருக்கிய தாய் உள்ளனாலும் வாய் வயது வேற. வேலை தானே ஏன் வயது அதிகம் அதானே சம்பளம் என்ன சொல்ல வேண்டாம். நம்ம கணக்கு பார்த்து சம்பளம் பேச வேண்டாம் அதனால ஆமா சம்பளத்தை சொல்லுங்க. நான் உங்க அரண்மனையில வேலை பார்க்க முடியல. நான் சொன்னார் கொட்டாரக்கார ராமராஜா அரியமுத்து பட்டா பட்டா உனக்கு 1000 பொன் சம்பளம். சம்பளமும் 5000 வெகுமதி. வெகுமதியும் ஆமா 1000 பொன் சம்பளம். சம்பளமும் வெகுமதி. வெகுமதினா என்னது? பேட்டா காசு ஈவாரி. ஆமா டீ கடையில டீ காசுக்கு பேட்டா பேட்டா காசு கொடுத்தாங்கல்ல 200 அதானே. அதனால 1000 பொன் சம்பளமும் 5000 வெகுமதியும் கொடுத்தாரம்பா அப்படின்னு. ஆமா ராமராஜனுடைய அரண்மனையில முத்துப்பட்ட நடத்தும் போது முத்துப்பட்ட காவலில காலையா கருமுருவிலாந்தாலையா அட்டஞ்சுழிக்கலைய காத்து வீசலைய உள்ளாந்து பறக்கலைய பூக்குருவிலாந்தலைய எங்களுக்கும் காவலாக ஆரியதர் முத்துப்பட்ட இருந்தரசு செய்து வாரா இருந்தரசு செய்து வாரா இருந்து காவல் செய்து வாரா இருந்து காவல் செய்து வாரா காவல் செய்யும் போது பல நாள் பல வருடம் ஆரிய முத்துப்பட்ட கரையறிய வரமுடனே ஆண்டு வாரா ஆண்டு வரும் நாளையில ஆரிய நாடதில முத்துப்பட்டு இல்லாம அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சாகிருதி காலமாச்ச. ஆரிய முத்துப்பட்ட இன்னைக்கு போனாரோ அன்னையிலிருந்து சிவசுந்தர பட்டருக்கும் சிவகாமி ஆட்சிக்கும் ஜாகிரதி காலம் ஆகிடுது. ஜாகிரதி காலம் ஆகுமாறு மகனாகிய 6 பேர்களையும் சிவசுந்தர பட்டரும் சிவகாமி ஆட்சி அழைத்து செல்லமக்கா உங்களோட வார்த்தைகள் கிராமையங்க பட்டணங்க சிந்து கிராமையங்க செல்லமுத்து பட்டணங்க பட்ட இல்லாமல் ஆவி பிரியாதே அட்டி மகை இல்லாமல் அட்டி மகை இல்லாமல் கட்ட கட்டையில வியாபாரையோ லிங்கப்பட்டா என் கடைக்குட்டி மவை இல்லாம எங்கள் உயிர் பிரியாது பெரியாரோ ஏழ கிராம எங்க
எம்மவன் பட்டனை எங்க எங்க போ சித்த கிராம எங்க செல்ல முத்து பட்டனை எங்க எங்க போ ஆலங்கிராம எங்க அரும முத்து பட்டனை எங்க எங்க போ என் செல்ல முத்து பட்டன் இல்லாமல் எங்கள் ஜீவ பிரியாது பிரியாதடோ எங்க ஆரம்ப முத்து பட்டன் இல்லாம ஆவி பிரியாது பிரியாதடோ சிவசுந்தர பட்டர் சிவகாமி ஆக்கி மக்கள் 6 பேரை அழைத்து நாளைக்கு என் மகன் எங்க இருந்தாலும் கொண்டு வாங்கப்பா எங்க அம்மா அப்பா சொன்ன நேரம் அம்மோ பட்டன்மார்கள் 6 பேர்களும் ஒன்னாக சேர்ந்து தண்ணிய தேடிக்கொண்டு தனி வழியா கிளம்புவா பட்டனை தேடிக்கொண்டு தேடிக்கொண்டு 6 பட்டன்மார்கள் கிளம்புவாரோ 6 பட்டன்மார்கள் தேடி வரும் நாளையில நாடு கண்ட நாடு எல்லாம் நகர கண்ட இடங்கள் எல்லாம் ஊரு வந்த ஊரை எல்லாம் தம்பிய தேடுவாரோ தம்பிய காணாமல் சமயமார் 6 பேரும் தனி வழிய வாராரே தனி வழியா அம்மாவும் அப்பாவுக்கும் ஜாகிரதி காண வேண்டியது நம்ம தம்பியவையும் காணலையா ஊரு கண்ட ஊரு நாடு கண்ட நாடு தேசம் கண்ட தேசம் எல்லாம் ஊரா தேடுதாங்க முத்து பட்டன ஆகாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பேசாங்க நம்ம தம்பிய காணல சுடுகாட்டுக்கு போவோம் சுட்ட ஜாமனை எடுப்போம் இடுகாட்ட போய் எலும்பு எடுத்து உன் மகன் செத்துட்டான்